நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் தெய்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. கை கால்கள் வழங்காத கணவன் குடிசையிலே தாய் மனதை காத்திடுவாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. ஐயா அம்மா அண்ணா அண்ணா உங்களே வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்றுல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று பாத்துறான் கோட் சூட்டோட நின்ற மாதிரி. அது நீங்களோ? எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்? ஓ அது என்னதான் ஹோட்டல் உங்களுடையோ? நல்ல கதை. அப்ப என்னப்பா அந்த பெரிய ஹோட்டல்களை வச்சுக்கொண்டு இங்க வந்து பிச்சை எடுத்து வந்துக்கிறீங்க? இதுதான் தம்பி நல்ல தொழில். ஒரு நாளைக்கு 3000 கடை. 3000 கடைக்கு போவேன். 10 ரூபா படி வாங்குவேன். சாதாரணமா ஒரு நாள் வருமானம் 30. எந்த ராசா விளங்கிட்டு. அப்ப இதே மாதிரி என்ன 5 ஹோட்டல் கிடக்கு. 5? நல்ல கதை. அப்ப உலகத்துல எங்க வைக்கிறீங்களா? 2 கத்தி வேற போட்டு கிடக்கு. போட்டு கிடக்கு என்ன 2க்கு? என்ன 2க்கு போட்டு கிடக்கு. இந்த மாதிரி 3-4 மாதம் அலுவல் பார்த்தோன்னா முந்தி நாட்கள் இருக்குதானே. அவையெல்லாம் இப்படி இந்த தாளுகள் போடுறது 20 ரூபா 10 ரூபா. இப்ப வெளிநாட்டுக்காரர் 500 ரூபா 1000 எல்லாம் போடுறான். டொலர்கள் போட்டு டொலர் போட்டா எனக்கு கொண்டு போய் நான் வெப்பன் நல்ல ரேட்டுகள் விலையா வரைக்கான் மாத்துவேன். அப்ப பேங்க்ல டொலர் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? சகல ஏடிஎம் கார்டே ஒரு 50 கிடக்கு. பேங்கே குறையதான் கிடக்கு போலடா. பேங்க் 50 இல்ல நான் கூட வச்சிருக்கேன். அப்ப சாப்பாடு அழுதல் தங்குறது அப்ப எல்லாம் ரோட்டுக்கரை? எல்லாம் ரோட்டுக்கரை தான். என்ன பார்க்க பிச்சைக்காரன் தான். அப்படியே போக வேண்டியதான். ஒரு ரவுண்ட் போடுவேன். இந்த ரூம்ல வந்து தங்கி போட்டு போறவனும் நான் காது போட்டுட்டு போவேன். ஆனா தெரியா இந்த ரூம் தெரியாது. அதுக்கு தெரியா. நீங்கள் அப்ப அங்க போய் கண்ணால் நின்றீங்களோ? நான் ஒரு கிழமைக்கு நின்றான். அதுல அப்பதான் இப்படி அதுல பிரேம்கள் கிடந்தது. அந்த ஹோட்டல்ல போட்டோ பிரேம்கள் கிடந்தது. மற்ற பேஸ்புக்லயும் போட்டோ பார்த்த மாதிரி கிடந்த கோட் சூட்டுகளோட. அப்ப நீங்களும் வந்த நீங்களும் போட்டுக்கிட்டு போ. ஓமா உங்களுக்கு இல்லாத தரலாமண்ண. சாப்பாடு இரவில தான் மட்டும் வீட்டை போறது. விடிய ஒரு துண்டு பான், மத்தியானம் 2 துண்டு பான். அப்ப இரவு ஒரு 3 துண்டு பான். அதான் 3 நேரம் பான்னு சொல்லலாம் தானே. இந்த மத்தியானத்துக்கு ஒரு கபடி ஒரு கைராவுக்கு புறம்பான்னு சொல்லிக்கொண்டு இப்படி சொன்னா தானே காசு போடுவாங்க. பானண்டா கொத்துக்கு தருவாங்க, இல்ல ரைஸுக்கு தருவாங்க. நான் ஸ்பெஷலான சாப்பாடு சாப்பிட்றேன் காசு தரேன். அதுதானே உங்களோட கதையும் காராத்தல் பானு தான் முடியும். அப்போ உடுப்புல இந்த கோட் சூட்டுகள் அப்ப அதில் வச்சிருந்தீங்களா? இப்ப என்ன மாதிரி இது ஒரே உடுப்போட நிக்கிறீங்களா? உங்களுக்கு செலவுகள் இல்ல தானே? அப்ப என்ன இல்லையோ? எனக்கு என்ன பிரச்சனை தம்பி? நான் வேலை எந்த நாளும் டெய்லி 24 hours கிழமையில 7 நாளும் வேலை தான். இரவு ஓய்வு அதுக்கு வச்சுட்டு தரமும் காணும். அதொண்டு கிடாக்கு. மற்ற உடுப்பு எல்லாம் கிட தேவையான கோட் சூட் எல்லாம் கிடக்கு. ஆனா போடுறேன் இரவில போட்டு கொண்டு படக்கு என்ன யாரு என்ன நினைப்பாங்க? பிச்சைக்காரன் நினைப்பாங்க. பிச்சைக்காரன் நினைப்பாங்க. இரவில கோட் சூட் போட்டு கொண்டு படக்கு. இது இந்த உடுப்பு தான் காத்தோட்டமா கொஞ்சம் கொஞ்சமா கிழிச்சு பெரிய கிழிச்சலா ஆக்கும். இன்னும் காத்து வேற காத்து கடுமையா அடிக்கும். வெளியில அடிக்கிறோட நான் கூட அடிக்கும். வாகனங்கள் வச்சிருக்கீங்களோ? ஓவர் ஹோட்டல்ல இன்னைக்கு 6 கேடிஎக்ஸ். அது இது டூரிஸ்ட் சுத்தி கொண்டு காட்டுறதுக்கு என்னையும் சில லேட்ட வருவாங்க. நான் நடந்துதான் போறேன். வருமானங்களை உங்களுக்கு மக்கள் வேலை செய்யணுமோ? என்னோட ஒரு 7 பேர் நிக்கிறாங்க. அவங்கள கேடிஎக்ஸ் வாகனம் கொண்டு வராங்க. நான் வாகனம் விடுறது கொண்டு கடைகள் வாடகை எடுத்து விட்டு கிடாங்க. கடை வாடகை எடுத்து வாகனம் விட்டு கிடாங்க. என்ன இன்கம் டேக்ஸ்கள் அந்தந்த பிரச்சனைகள் வரும். என்ன தேடி கிணவே வந்தவங்க. அப்படியோ? இப்படி என்ன நான் வேறுங்க இந்த நேரம் நான் இதெல்லாம் நான் நடக்கிற விஜயவே என்ன டேக்ஸ் ரைடுகள் வந்தாலும் பிரச்சனை. ரைடு வந்தாவே எல்லாம் அவைகளும் போட்டுட்டு தான் அப்படி என்ன சரி வேற அது ஒன்றும் சரி வேற. அப்பதான் கடைசியா வந்த மாடல் கார்கள் ட்ரக்கர் பிளான்கள். நான் இப்போ கடைசியா Audi 7 ஒன்று ஆர்டர் பண்ணிக்கிறேன். Audi 7 அது வருது. அது வந்து எந்த சும்மா பர்சனல் தேவையில தான் என்ன டைம்ல இரவிலான ஓடுவோம். அப்படி என்ன இரவில ஏன்டா திருப்பி இந்த தொழில விட்டு களவு தான் போகும்.